அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் திருவெம்பாவை பதிகம் 18. எப்படி கதிரவன் முன்னால் மற்ற விண்மீன்கள் ஒளி இழக்கின்றனவோ அதுபோலவே இறைவனின் முன்னால் மற்ற பொருள் வகை செல்வங்கள் தங்களது முக்கியத்துவத்தை இழக்கின்றன. இதனை மனதிற்கொண்டு பொருளின் மீது பற்று கொள்ளாமல் இறை அருளின் மீது மனதை செலுத்த வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துகிறார் மாணிக்க வாசகர். அண்ணாமலையான் ஆகிய இறைவனின் திருப்பாதங்களில் தங்களது தடைகளை சாய்த்து வழிபடும் தேவர்களின் கிரீடத்தில் உள்ள பல வகையான மணிகள் இறைவனின் திருப்பாதங்களின் ஒளியின் முன்னே தங்களது பொலிவை இழக்கின்றன. அதுபோன்று நமது கண்களில் நிறைந்து நாம் காண்பதற்கு உதவும் சூரியன் உதிக்கும் சமயத்தில் இருள் அகலுகின்றது மற்றும் வானில் அதுவரை ஒளியுடன் திகழ்ந்த நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி அகல்கின்றன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் ஒளி நிறைந்த அகாயமாகவும் நிலமாகவும் இருக்கும் இறைவன் மேலே குறிப்பிட்ட பொருட்களில் இருந்து வேறாகவும் நமது கண்களில் நிறைந்த அமுதமாகவும் உள்ளான். அவனது திருவடிகளை பாடியவாறு தாமரைகள் நிறைந்த இந்த குளத்தினில் நாம் பாய்ந்து நீராடுவோம்.